Hi friends, ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்க. பிரசண்டா சோஷியல் மீடியால இந்த வீடியோவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிக அளவில் பேசப்படுது. நம்ம பூமி உருவான சமயத்திலிருந்து கிட்டத்தட்ட 500 கோடி உயிரினங்கள் இந்த பூமியில் பிறந்திருக்கு. இதுல 99% உயிரினங்கள் ஏற்கனவே அடியோடு அழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம வரப்போற காலத்துல மிஞ்சி இருக்கிற உயிரினங்கள், இன்னும் சொல்ல போனா மனித இனம் கூட இந்த பூமியிலிருந்து காணாம போக அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது இயற்கையின் தவிர்க்க முடியாத ஒரு பகுதி. ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த கொலோசல் பயோசைன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியிலிருந்து அழிஞ்சு போன உயிரினங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற ஒரு சாத்தியமற்ற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா சுமார் 12,000 வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன டயர் வூல்ஃப் ஸ்பீஷீஸை மறுபடியும் இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு காலத்தில் நார்த் அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருந்த இந்த முக்கியமான பிரிடேட்டரான டயர் வூல்ஃபை அறிவியலின் சாத்தியமற்ற டெக்னாலஜியால் மறுபடியும் பூமிக்கு கொண்டு வந்தது ஜெனட்டிக் ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, இந்த சாத்தியமற்ற விஷயத்தை கொலோசல் பயோசைன்ஸ் கம்பெனி எப்படி சாதிச்சாங்க? இதுக்கு எந்த மாதிரியான டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்க? இந்த டயர் வூல்ஃப் இப்போ எங்க இருக்கு? இதை எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த புது டெக்னாலஜியை பார்த்து நாம சந்தோஷப்படணுமா, இல்லை இதனால மனித இனத்துக்கு எதுனா ஆபத்து இருக்கா? இதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் இந்த டயர் வூல்ஃப்னா என்னென்னு பார்க்கலாம். உங்களில் நிறைய பேர் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வெப் சீரிஸாக பார்த்துருப்பீங்க. அதில் இந்த டயர் வூல்ஃப் சீன்ஸ் நிறைய இருக்கும். இந்த வெப் சீரிஸில் காட்டின டயர் வூல்ஃப் உண்மையாகவே இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த உயிரினம் சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியிலிருந்து அழிஞ்சு போச்சு. 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றது அது பூமியின் ஐஸ் ஏஜ் பீரியட். ஐஸ் ஏஜ் அப்படிங்கிற முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த டயர் வூல்ஃபின் சயின்டிஃபிக் நேம் அனோசியான் டைரஸ். இது ஒரு லாட்டின் வேர்டு. இதோட அர்த்தம் கொடூரமான ஓநாய். சுமார் 6 அடி நீளம் மற்றும் 4 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த டயர் வூல்ஃப் கிட்டத்தட்ட 60 கிலோகிராம் எடை இருக்கும். சைஸில் இது கிரே வூல்ஃபை விட ரொம்ப பெருசு. ஒரு காலத்தில் ஃபுட் செயினில் ரொம்ப முக்கியமானதாக இருந்த இந்த டயர் வூல்ஃப் காலப்போக்கில் ஏற்பட்ட கிளைமேட் சேஞ்ச் காரணத்தால் மெதுவாக இந்த பூமியிலிருந்து அழிஞ்சிருச்சு. சரி, இப்போ எதுக்காக இந்த டயர் வூல்ஃபை பற்றி அதிக அளவில் பேசப்படுதுன்னா, கொலோசல் பயோசைன்ஸ் அப்படிங்கிற அறிவியல் ஆராய்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட கம்பெனி ஜீன் டெக்னாலஜி உதவியால் 3 டயர் வூல்ஃபை மறுபடியும் இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அழிஞ்சு போன இந்த உயிரினத்தோட ஃபாசில்ஸ் மூலமா டி எக்ஸ்டிங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 2 டயர் வூல்ஃபின் ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சாங்க. அதில் 72,000 ஆண்டுகள் பழமையான டயர் வூல்ஃபின் ஸ்கல் மற்றும் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டயர் வூல்ஃபின் டூத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த 2 சாம்பிள்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட DNA உதவியால டயர் வூல்ஃப்க்கு சம்மந்தப்பட்ட ஜெனட்டிக் இன்ஃபார்மேஷன்ஸை சேகரிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜீன் எடிட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற சாதாரணமான வூல்ஃப் செல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஜீன் வெரைட்டிஸை டயர் வூல்ஃப் ஜீன்ஸுடன் ரீப்ளேஸ் பண்ணி டயர் வூல்ஃபின் எம்பிரியோவை விஞ்ஞானிகள் தயார் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த எம்பிரியோஸை சரகசி ப்ராசஸ் உதவியால் உருவாக்குனாங்க. இந்த சரகசி ப்ராசஸ்க்காக விஞ்ஞானிகள் வீட்டு நாய்களை பயன்படுத்தினாங்க. இதை பற்றி இன்னும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்களில் இருந்து டயர் வூல்ஃபின் டிஎன்ஏவை எடுத்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ஓநாயின் செல்ஸுடன் சேர்த்து ஒரு எம்பிரியோவை உருவாக்குனாங்க. எம்பிரியோ அப்படிங்கிறது கரு. அதுக்கப்புறம் அந்த கருவை வீட்டு நாயின் உடலுக்குள்ள IVF மூலமாக செலுத்தி முழுமையான பிரெக்னன்சிக்கு அப்புறம் இந்த டயர் வூல்ஃப் பிறந்தது. சரகசி ப்ராசஸ்க்காக எதுக்காக வீட்டு நாய்களை பயன்படுத்தினாங்கன்னா, ஓநாயுடன் கம்பேர் பண்ணும்போது நாயின் பிரெக்னன்சி பீரியடை ரொம்ப ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும்னு. அதாவது ஓநாய் நாம் சொல்கிற பேச்சை கேட்காது. இதுவே வளர்ப்பு நாய்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்காக தான் விஞ்ஞானிகள் வளர்ப்பு நாய்களை சூஸ் பண்ணாங்க. சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2024 அக்டோபர் 1ஆம் தேதி மறுபடியும் இந்த டயர் வூல்ஃப் பூமியில் பிறந்தது. ஜீன் எடிட்டிங் மூலமா பிறந்த இந்த 2 டயர் வூல்ஃப்ஸின் பெயர் ரொமுலஸ் அண்ட் ரெமஸ். இது ரெண்டுமே ரோம புராணங்கள்ல எழுதப்பட்டிருக்கிற பெயர்கள். இந்த 2 டயர் வூல்ஃப்ஸ்க்கு இந்த பெயர்கள் வைக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோம புராணங்கள் படி ரோம் ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய காடாக இருந்துச்சு. அப்படி அந்த காட்டில் 2 ட்வின் பிரதர்ஸ் பிறந்தாங்க. அவங்களோட பெயர் ரொமுலஸ் அண்ட் ரெமஸ்.
இந்த 2 ட்வின்ஸை ஒரு டயர் வூல்ஃப் வளர்க்கும். இவங்க 2 பேரும் வளர்ந்ததுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யத்தை கண்டுபிடிச்சி ரொம்ப பிரபலமான பேரரசர்களாக மாறினாங்க. ரொமுலஸ் அண்ட் ரெமஸ் பெயர்களுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி இதுதான். அப்படி இந்த 2 ஓநாய்களுக்கு ரொமுலஸ் அண்ட் ரெமஸ் பெயர் வந்ததுக்கு இந்த ரோம புராணங்கள் தான் காரணம். அதுக்கப்புறம் 2025 ஜனவரி 1ஆம் தேதி இன்னொரு டயர் வூல்ஃப் பிறந்தது. இது பெண் ஓநாய். இதோட பெயர் கலிசி. எஸ், இது கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த 3 ஓநாய்கள் சுமார் 2000 ஏக்கர்ஸ் பரப்பளவு கொண்ட ஒரு சீக்ரெட்டான இடத்துல வளர்க்கப்பட்டு வருது. இந்த ரகசியமான இடம் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதாவது கொலோசல் பயோ சயின்ஸ் கம்பெனியை தவிர வேற யாருக்கும் இந்த லொகேஷனை பத்தி தெரியாது. ஏன்னா 12,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பூமியில் பிறந்த இந்த அற்புதமான உயிரினத்தை எல்லாருமே பார்க்க விரும்புவாங்க. இன்னும் சில பணக்காரங்க இதை அவங்களுக்கு சொந்தமாக்க கூட முயற்சி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ரிஸ்க்கும் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சீக்ரெட் பிளேஸில் விஞ்ஞானிகள் அதை பாதுகாக்கிறாங்க. இந்த டயர் வூல்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆக கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ் தான் காரணம். அதனால கொலோசல் பயோ சயின்ஸ் கம்பெனியின் கோ-ஃபவுண்டரான பென் லாம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கிரியேட்டரான ஆர் மார்ட்டினை இந்த டயர் வூல்ஸை பார்க்க கூட்டிட்டு வந்தாரு. அப்படி அந்த ஓநாய்களை நேரடியாக பார்த்த ஆர் மார்ட்டின் ஆனந்த கண்ணீர் விட்டாருன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த 3 டயர் வூல்ஸை 10 பேர் கொண்ட ஒரு குழு மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ஓநாய்களை காட்டுக்குள்ளே விட அந்த கம்பெனி அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய விஞ்ஞானிகள் இந்த டயர் வூல்ஸை மறுபடியும் பூமிக்கு கொண்டு வந்ததை, அதாவது டி எக்ஸ்டிங்ஷனை சப்போர்ட் பண்ணலை. இதை சாதாரணமான ஓநாயின் செல்ஸ்லேருந்து உருவாக்குனதுனால இது டயர் வூல்ஸ் இல்லைன்னு சில பேர் சொன்னாலும், இன்னும் சில பேர் ஐசேஜ் காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த டயர் வூல்ஸ் இப்போ இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸில் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போன இந்த டயர் வூல்ஸை சயின்ஸின் மேஜிக்கால மறுபடியும் இந்த பூமிக்கு கொண்டு வந்தது எதுக்காக? கொலோசல் பயோ சயின்ஸ் கம்பெனியின் சிஇஓ அண்ட் கோ-ஃபவுண்டரான பென் லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினங்களில் பாதிக்கும் அதிகமான உயிரினங்கள் 2050க்குள்ள அழிஞ்சு போக அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக நடக்கிற டிஃபாரஸ்டேஷன், பாப்புலேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் குளோபல் வார்மிங் மாதிரியான காரணங்களால் உண்மையாகவே நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு போக 100% சான்சஸ் இருக்குது. ஸோ 2050க்குள்ளே அழிஞ்சு போகிற உயிரினங்களை ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி மூலமாக மறுபடியும் இந்த பூமிக்கு கொண்டு வரது தான் இவங்களோட மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இவங்க பண்ண ஆராய்ச்சியில் முதல் வெற்றி இந்த டயர் வூல்ஸ். அடுத்ததாக இவங்களோட லிஸ்ட்டில் இருக்கிறது அதே ஐசேஜ் காலகட்டத்தில் வாழ்ந்த வூலி மேமத். ஒரு சாதாரண யானைக்கு ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்தா எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குமோ பார்க்க அப்படி தான் இருக்கும் இந்த வூலி மேமத். நீங்கள் இந்த உயிரினத்தை ஐசேஜ் மூவியில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பருவநிலை மாற்றம், மனிதர்கள் இதை அதிக அளவில் வேட்டையாடியதால் இந்த வகையான உயிரினம் பூமியிலிருந்து காணாமல் போயிடுச்சு. வெறும் இது மட்டும் இல்லாமல் டாஸ்மானியன் டைகர் டூடு அப்படிங்கிற பறவையை கூட உயிர்ப்பிக்க அந்த கம்பெனி முயற்சி செய்யுது. ஏஐ உதவியால் அற்புதமான இமேஜஸை உருவாக்குற தொழில்நுட்பத்தையே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அழிஞ்சு போன ஒரு ஸ்பீஷியஸை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த சாதனையை பார்த்து நாம் சந்தோஷப்படணுமா இல்லை பயப்படணுமா? ஒரு விதத்தில் பார்த்தா இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிற அதிகமான உயிரினங்கள் மனிதர்களால் அதிக அளவில் பாதிக்கப்படுது. அதாவது வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் காட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் இந்த பூமியை மாசுபடுத்துறதால ஏற்பட்ட பருவநிலை மாற்றங்களால் இன்னும் நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு போகுது. ஸோ இதை தடுக்க டி எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸை கண்டுபிடிச்சாங்க கொலோசல் பயோ சயின்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அழிஞ்சு போன உயிரினங்களை மறுபடியும் பூமிக்கு கொண்டு வரது மனித இனத்துக்கு நல்லதா கெட்டதா? என்னை பொறுத்தவரை இது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இப்போ டயர் வூல்ஸ்னு சொல்கிறாங்க, நாளைக்கு மேமத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு 10 வருஷங்களுக்கு அப்புறம் டைனோசர்னு சொல்லுவாங்க, யாருக்கு தெரியும்? அதனால் இந்த ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி மனித இனத்துக்கு ஆபத்தானதுன்னு என்னோட கருத்து. இந்த டெக்னாலஜி மனித இனத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இல்லை இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறவங்க நோன்னு டைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேர் இந்த டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.